இப்போ ஆசைகள் துறந்து ஒரு திறவுகோலா கிரியா இருக்குன்ற பட்சத்துல எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கிரியா கத்துக்கிறது ஒரு பெரிய ஆசை தானே ஐயா. கிரியாவை கற்றுக்கலாம், எனக்கு இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படலாம். அதை எப்படி அடைய முடிகிற ஒரு நாணம் நமக்குள்ளே வேணும். நான் வந்து உட்காந்துட்டேன் எனக்கு பெரிய வீடு வேணும்னு கேட்டால் சாதாரண வீடு வராது. மக்கள் எடுத்து நினைப்பாங்க. இப்படி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாது. அந்த பெரிய வீடு கிடைக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே உணர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நாணத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஈஸியாக அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் ஒரு நாணங்கிறது தான் பேரறிவு. ஓகே, சும்மா இரு சுகமா இரு. இது எங்களுக்கு நிறைய இதுக்கு முன்னாடி இந்த சாமியார்களாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலில் இருந்த சில லீடர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு ஃபேஸ் லைனை வச்சுருப்பாங்க, டேக்லைன் மாதிரி. இது உங்களுக்கான ஒரு டேக்லைனா இல்லைன்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு? இல்லை, இது வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நான் வச்சுக்கிறேன். சும்மா இரு சுகமா இரு என்றும் ஆனந்தமாக இருன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னுடைய காரில் கூட நான் வச்சுக்கிறேன். ஏன்னா படித்து பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாகவும் ஒரு குழப்பமாகும். ஏன் இப்படி வச்சுக்கிறாரு, சும்மா இருந்தால் எப்படி வேலைக்கு போக நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், சும்மா இருக்குன்னா இது இல்லை தம்பி. சும்மா இருக்கும்போது உன்னுடைய உடலை எந்த ஒரு செயலாட்கமும் இல்லாமல் இருக்கிறதா சும்மா இருக்கிறது. அப்படி சும்மா இருந்து மிகப்பெரிய நிலையில் அடைஞ்சி அப்படின்னா பேரானந்த ஆற்றல் வந்து பிரபஞ்சத்தில் உனக்கு நிறைய இறங்கும். அந்த சுகத்தை நீ அனுபவிச்சிட்டின்னா நீ எப்பயுமே நீ ஆனந்தமாக இருக்க முடியும். இதுதாங்க இதனுடைய மிகப்பெரிய ரகசியம். ஓகே, மேலே கேட்க மேலோட்டமாக இருந்துச்சு, அர்த்தம் பார்க்குறப்ப பெரிய விஷயமால தெரியுது இது. ஓகே.